மீண்டும் மழலை மொழியில் ஹதீஸ் ஒன்றை கூறுவதற்காக அஸ்கி பின் அசாம் அவர்களை அழைக்கின்றேன். அச்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெயர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எமது மദ്രസா உமர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்குவதற்காக கண்ணியத்துக்குரிய அஷைக் ஜமீர் மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். யஹ்யா பின் ரில்வான், அஃப்ரி பின் அசாத், ஷஹீத் பின் சல்மான் பாரிஸ், ஷைஃபுல்லா பின் ஃபலீத், ஹம்சா பின் ரிஃப்கான், சான்றிதழ்களை வழங்கி வைத்த அஷைக் ஜமீர் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எனது பெருமானார் அவர்களை வளர்த்த தாய்மார்களின் பேசலை கூறுவதற்காக மாணவன் அஹமத் பின் நூருல்லா அவர்களை அழைக்கின்றேன். உறவினருக்கு வழங்கும் தர்மத்தை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக குழு கசீதா ஒன்றை இசைப்பதற்காக ஷாலிஹா குழுவினரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது நாயகன் அல்லாஹை பற்றி ஆங்கில மொழியில் கவிதையொன்றை கூறுவதற்காக மாணவன் எஹான் பின் நவாஸ் அவர்களை அழைக்கின்றேன். Warahmatullahi wabarakatuh. Allah, trust Allah to open the right door for you at the right time. Trust Allah to open the right door for you at the right time. Test you because He really loves you. Test you because He really loves you. Jazakallah khair. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நடுநிலையாக செலவு செய்பவர் எப்போதும் வறுமைக்கு ஆளாக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணங்கள் பற்றி கூறுவதற்காக மாணவன் மாஹிர் பின் நியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில நற்பண்புகளை கூட முன்வந்துள்ளேன். உண்மை பேசுவார். மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்தாதிக் உண்மையை உடைப்பவர் என்ற நற்பெயரால் அழைத்தார்கள். நம்பிக்கையாளர். மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற நற்பெயரால் அழைத்தார்கள். பொறுமையாளர். தாயிப் நகர் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து ஊரை விட்டு விரட்டினார்கள். மேலும் அவரின் மேனியிலிருந்து இரத்தம் சிந்தியது. எனினும் அவர் பொறுமையுடன் திரும்பி வந்தார். ஏழைகளுக்கு உணவு அளிப்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரீத் என்ற உணவு கொண்டு வரப்பட்டது. அதை ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். ஆனால்
அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுதல். அபூ பசீர் என்ற அனாதை சிறுவன் கவலையுடன் இருந்தார். அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து உனக்கு தகப்பனாக நானும் தாயாக ஆயிஷா வைப்பதை நீ விரும்பவில்லையா சிறுவனே என்று கூறினார்கள். பெரியோரை மதித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பானம் கொண்டு வரப்பட்டது. அதை முதலில் அபு உபைதா அலி என்ற வயது முதிர்ந்த தோழருக்கு கொடுத்தார். மேலும் எங்களில் வயது முதிர்ந்தவர்களுடன் வரக்கத்திருக்கின்றது என்று கூறினார். வசலாம். அழகான முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வயோதிபம் வரும் முன் வாலிபத்தையும், வியாதி வரும் முன் உடல் நலத்தையும், வேலை வரும் முன் ஓய்வையும், மரணம் வரும் முன் வாழ்வையும், நன்மைகளை தேடுவதற்கு நல்ல நேரங்களாக ஆக்கிக் கொள்வாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கு பேர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். எமது மதரசா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழை வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய நசீமா மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். ரீஹாபின் அன்கல் Aisha bin Anfas, Ishqa bin Izam, Shaliha bin Nawaf, Ashfa bin Irshad, சான்றிதழை வழங்கி வைத்த நசீமா மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக நமது பெருமானார் முகம்மது நபி அவர்களை சிறு வயது தொடக்கம் 50 வயது வரை வளர்த்தவர்களை பற்றி சிறு விளக்கப்பட்டை கூறுவதற்காக மாணவி ஹப்ஸா பின் ஹாரிஸ் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nabi Sallallahu Alaihi Wasallam அவர்களின் பராமரிப்பு கட்டங்கள். 5 வயதில் ஹலீமா ஷாகிராவின் பராமரிப்பில் வளர்ந்தார். 5 முதல் 6 வயது வரை தாயார் ஆமினாவின் பராமரிப்பில் வளர்ந்தார்கள். 6வது வயதில் தாயார் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 6 முதல் 8 வயது வரை பாட்டன் அப்துல் முத்தலிபின் பராமரிப்பில் வளர்ந்தார்கள். அப்துல் முத்தலிப் 8வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 8வது வயதில் அபு தாலிபின் பராமரிப்பில் வளர்ந்தார்கள். அபு தாலிப் சுமார் 50 வயது பாதுகாத்து அரவணைத்தார்கள். 50வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாம். அழகிய முறையில் இருக்கும் ஒன்றை கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சீனாவிற்கு சென்றாலும் மார்க்க கல்வி தேடி கற்றுக்கொள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக நாம் 4 கலிஃபாக்களின் பெயர்களை அறிந்திருப்போம். இருந்தும் அவர்களை பற்றிய தெளிவொன்றை எமக்கு கூறுவதற்காக மாணவர்களான ரிஸ்கான், ரிப்தி, சமிஹா மற்றும் அம்னா அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. முதலாம் கலிஃபா அபூபக்கர் அலி. பெயர் அப்துல்லா. துணை பெயர் அபூபக்கர் சித்திக். தந்தை உஸ்மான் அபு குஹாபா. தாய் சல்மா உம்மு கைஸ். அபூபக்கர் அலி
அவர்களின் சிலர். அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பெண் பிள்ளை 4 அவர்களின் சிலர். ருக்கையா ஹப்சா உமர் அலி அவர்களின் சிறப்புகள். முதலாவதாக அமீருல் மோமினீன் என்று பெயர் பெற்றார். இவர் அபிப்ராயத்திற்கேற்ப சில குர்ஆன் வசனங்களை இயற்றினார். இவர் இஸ்லாத்தை ஏற்றதும் முஸ்லிம் வலிமைப்பட்டது. உமர் அலி அவர்களின் ஆட்சி காலம் ஹிஜ்ரி 13 முதல் 23 வரை சுமார் 10 வருடங்கள் 6 மாதங்கள் 4 நாட்கள் ஆட்சி செய்தார். உமர் அலி அவர்களின் சேவை மஸ்ஜிதுன் நபவியை புனர்நிர்மாணப்படுத்தினார். 20 ரக்காத் தொழுகையை ஜமாத்தாக தொழுவித்தார். யஹூதிகளின் ஹிஜாஸை விட்டும் ஷாம் தேசத்திற்கு வெளியேறினார். உமர் அலி அவர்களின் வஃபாத் கலீஃபா உமர் அலி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது அபுல் உலு என்பவன் கட்டியால் குத்தி கைப்பற்றினான். ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் 27ஆம் நாள் அவரது 63ஆம் வயதில் வஃபாத்தாயினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடது பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கலிஃபா உஸ்மான் அலி பெயர் உஸ்மான், துணை பெயர் ஜுன்னுரை, தந்தை அஃப்வான், தாய் அர்வா. உஸ்மான் அலி அவர்களின் பிறப்பும் இஸ்லாமும். கிறிஸ்துவத்துக்கு பின் 526ஆம் ஆண்டு தாயின் நகரில் பிறந்தார்கள். தனது 30வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உஸ்மான் அலி அவர்களுக்கு 16 குழந்தைகள். ஆண் பிள்ளைகளில் சிலர் அப்துல்லா காலித், பெண் பிள்ளைகளில் சிலர் மரியம் ஆயிஷா. உஸ்மான் அலி அவர்களின் சிறப்புகள் தஹஜ்ஜத் ஒன்றத்தில் அல் குர்ஆன் முழுவதும் ஓதி முடிப்பார்கள். முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தார்கள். மிகவும் வெட்கமுள்ளவராக இருந்தார்கள். உஸ்மான் அலி அவர்களின் சிறப்புகள் அல் குர்ஆன் ஓதி முறையை ஒன்றுபடுத்தினார்கள். மஸ்ஜிதுன் நபவியை புதிதாக கட்டினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமை விரிவுபடுத்தினார்கள். உஸ்மான் அலி அவர்களின் ஆட்சி காலம் ஹிஜ்ரி 23 முதல் 35 வரை சுமார் 11 வருடம் 11 மாதம் 22 நாட்கள் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் அலி அவர்களின் வஃபாத் எதிரிகள் உஸ்மான் அலி அவர்கள் வீட்டை சுற்றி வளைத்தனர். சௌதான் பின் ஹம்ரான் என்பவர் ஓடினார். உஸ்மான் அலி அவர்களை ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு திங்கள் மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தனது 82வது வயதில் வாழ்ந்தார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வகியனும் மையவாடி நல்லது செய்யப்பட்டார்கள். நான்காம் கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, துணை பெயர் அபுல் ஹசன், தாய் ஃபாத்திமா, தந்தை அபு தாலிப். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிறப்பும் இஸ்லாமும். கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள். தனது 10வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குழந்தைகள் 32. ஆண் பிள்ளைகள் சிலர் ஹசன் ஹுசைன், பெண் பிள்ளைகள் சிலர் ஜெய்னப் குல்சும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் சிறுவர் எனக்கு பெருமைக்குரியவர், வீரமுள்ளவர், அறிவுள்ளவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம் ஹிஜ்ரி 35 முதல் 40 வரை சுமார் 4 வருடங்களும் 9 மாதங்களும் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டிலிருந்து வெளியேறும் போது அங்கு மூன்று பேர் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். ஹிஜ்ரி 40 ரமலான் மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தனது 63ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களை கூபா எனும் மையவாடியில் நல்லடக்கம் செய்தார்கள். வஸலாம். கல்வி அறிவற்றவரின் மத்தியில் கல்வி கற்றவரின் சிறப்பானது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் நான் சிறப்புற்று விளங்குவதை போன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. அச்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெயர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எமது மദ്രസா உமர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்குவதற்காக கண்ணியத்துக்குரிய அஷைக் சாஜித் மௌலவி அவர்களை அழைக்கின்றேன். Mahir bin
Nias. Umar Akmal bin Lahir. Amna bint Nurullah. Samiha bin Salman Faris. Mahmud bin Imtiaz. சான்றிதழ்களை வழங்கி வைத்த அஷேக் சாஜித் மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மீண்டும் மழலை மொழியில் சில ஹதீஸ்களை கூறுவதற்காக மாணவி ஹாஜரா பின் ரிஸ்வான் அவர்களை அழைக்கின்றேன். அழகிய முறை கூறிய மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உண்மையான முஃமின் ஒருவர் அல்லாஹ்வின் கஃபாவிட கண்ணியமுள்ளவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த நிகழ்வாக வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை பற்றி சில வரிகளை அரபு மொழியில் கூறுவதற்காக மாணவன் இர்ஷாத் பின் நௌஃபர் அவர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Allah Rabbi, Allah is my God. Deen is Islam, my religion is Islam. I am Muslim. I am a Muslim. Wassalam. அழகான முறையில் சில வரிகளை கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஈமான் நிர்வாணமானது, அதனுடைய ஆடை தக்வா இறை அச்சம், அதன் ஆபரணம் நாணம், அதனுடைய பயன் கல்வி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக என் அழகிய குரலில் பாடல் ஒன்றை பாடுவதற்காக மாணவி சமீஹா பின் சல்மான் அவர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.
மூக்கையே மறந்துதான் உலகிலே வாழ்கிறோம். தன்னைய போகிறோம் கபூரினை அடைகிறோம். அழகிய முறையில் பாடி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. 2 குணங்கள் ஒரு முஸ்லிமிடம் ஒன்று சேர்ந்தால் அவை பஞ்சத்தனம் தீய குணம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது பெருமானார் பற்றிய சில வரிகளை மழலை மொழியில் கூறுவதற்காக மாணவி மீனா பின் முஆத் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nabi Muhammad sallallahu alaihi wasallam அவரது தாய் பேர் அமினா, அவரது தந்தை பேர் அப்துல்லா. அவருக்கு 7 பிள்ளைகள் உள்ளார்கள். அவரது முதல் மனைவி கசீதா ரலியல்லாஹு அன்ஹா. நன்மைகளை போதிக்கின்ற நல்லவர்களுக்காக அல்லாஹ்வும் வானவர்களும் மற்றெல்லா படைப்பினங்களும் துஆ செய்கின்றனர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக ஆங்கில மொழியில் சுத்தம் பற்றி சில வரிகளை கூறுவதற்காக மாணவன் ரிஸா பின் ரிஹான் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allah has ordered us to be clean. Ablution of you is a part of cleanliness. It is also a cleanliness to remove dirty from the place of worship, the body and clothes using water. It is compulsory duty upon us to be performed the regular ablution with the regularly. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழியில் சிறு உரையை நிகழ்த்த மாணவன் ரிப்தி பின் ஹில்மி அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Today I am going to speak about the 6 articles of faith. The 6th faith of Iman is to believe in Allah and His prophets and His angels and the day of judgment and the decree of Allah and His books. 6th of Rukuu, my brothers and sisters are unseen. To believe in Allah, my brother, is not like anything else. To be a Muslim is not like anything else. Jazakallahu khairan. அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மனிதர் அறிஞர்களை தேடுவதன் மூலம் மார்க்க அறிவை பெற முடியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மீண்டும் மழலை மொழியில் அல்லாஹ்வை பற்றி ஆங்கில மொழியில் கூறுவதற்காக மாணவன் ஸெய்த் பின் அஃப்ரித் அவர்களை அழைக்கின்றேன். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பிறர் உதவியை எதிர்பார்க்க கூடாது, ஏனென்றால் உழைக்கும் மனிதரை அல்லாஹ் விரும்புகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக குழு கசீதா ஒன்றை இசைப்பதற்காக ரிஸ்கான் குழுவினரை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இறைவனிடங்கள் ஏறுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடிணை இல்லாத கருணையுள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடிணை இல்லாத கருணையுள்ளவன். இன்னல் பற்றி எழுகுரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதழ்களை பார்க்கின்றவன். இன்னல் பற்றி எழுகுரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதழ்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேற்றுங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆசையுடன் கேட்பவருக்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாதர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையடைத்து சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. வசலாம். அழகிய